நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க, இதுக்கு உட்காருங்க, உட்காருங்க, சொல்லலாம், உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. அரசியல் வருவதற்கு தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவரோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. இதோட ஒரு 7-8 அறிக்கையை எங்களுடைய தமிழக வெற்றிக்கொடி தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விதத்திலையும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பதிவை செய்திருக்கிறாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பற்றி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடில் இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒரு மனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். நான் என்ன சொல்றேன் பாருங்க, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிற கருத்து ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் எல்லா ஆதாரங்களும் திரும்ப விவாதங்கள் வளர்ந்து வரலாறு திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கும். அருள் கூர்ந்து பேசுகின்ற உறுப்பினர் இப்போது சுருக்கமாக இதை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பேசி முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமானதான் தலைவரை பேசுகிறேன். வரலாற்றில் நாங்கள் இருக்கிறோம், அதனால நாங்கள் பேசுகிறோம். வரலாற்றில் இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? ஒரு குழந்தை நேரடியாக இப்படி நீங்கள் பேரவையில் இப்படி நேரடியாக இப்படி பேசுவதை தவிர நான் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் பேசிய பேச்சில் இந்த தீர்மானத்தை ஒட்டி இல்லாத கருத்துக்கள் எல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிக்கலாம். சரி, ஓகே. ஒரு குழந்தை மருத்துவர் ஆகணும்னா ஆசைப்படுதுன்னா அதை தடுக்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஆகவே முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாணவர்களை பார்த்து நீர் தேடிச்செறிய முடியலன்னா விட்டுருங்க, வேற படிப்பை படிங்க அப்படிங்கிற தோணியில பேசாம மருத்துவர் ஆனா கனவு காண்கிற மாணவரோட எண்ணத்தை சிதைக்கிற மாதிரி ஆயிடுது. ஆகவே அது மட்டுமல்ல, நீட் குளறுபடிகளை, நீட் வினாத்தாள் லீக் ஆனதை எதிர்த்து டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிச்சு. உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் போய் ஆதரவு தந்தாங்க. சிஜேபி போராட்டத்துக்கு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் போய் ஆதரவு தந்தாங்க. ஆனா ஏன் தாவேகா சார்பில் ஒருத்தர் கூட போகவே இல்லை? மாண்புமிகு தவறான கருத்து சொல்றீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நோய் தொற்றில் குழந்தைகள் இறக்கலாம், ஆனால் ஒரு தேர்வு முறையில் இத்தனை குழந்தைகள் இறந்ததையெல்லாம் அம்மா சுட்டி காட்டிய போது இந்த அரங்கம் அதிர்ந்தது. வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நீட் எதிர்ப்பு சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அதை குறித்து பேசிய அண்ணன் அவர்கள் கூட எங்கோ பலனடைந்த ஒரு சில குழந்தைகளை சுட்டி காண்பித்தார். ஆனால் பலனடைகிற ஒரு சில குழந்தைகளை விட பாதிக்கப்படுகிற பல லட்சம் அரசு பள்ளி குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீட் எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெருந்தன்மையோடு இத்தனை அவதூறுகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், அரசியலை வைத்து இதில் பேச வேண்டாம், ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட தொடர்ச்சியாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். நான் சொல்லிக் கொள்கிறேன், அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே அருமை தங்கை இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதாவின் உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், அனிதா வாங்கிய அந்த +2 மதிப்பெண்ணை டி-ஷர்ட்டில் போட்டு அலைந்த மாமனிதன், மணிரத்னம் மட்டுமல்ல உடன்பிறவாத அண்ணனாக நின்று கொண்டிருந்தவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மதிப்பிற்குரிய பொது உடைமை தோழர்களினுடைய
தமிழ்நாட்டு அரசியலுக்கு பாலபாடம் எடுக்கக்கூடிய பால நிலத்தில் அந்த போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்ட களத்திலே போராடிய அப்பாவி மாணவர்களினுடைய புகழை திருடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியிலும் கூட என்னை அனுப்பி அந்த போராட்டக்காரர்களை பார்க்க சொன்னவர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். மேலும் அருமை உறுப்பினர் தமீமுன் அன்சாரி அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பட்டினி போராட்டத்தை எடுத்த என்னுடைய தோழர்கள் புளியந்தோப்பு மோகன் உள்ளிட்ட அத்தனை பேரையுமே நான், மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் எனது அருமை தம்பி கொரடா, வாரிய தலைவர் அருமை தம்பி லயலாமணி பல முறை நேரில் சென்று பார்த்து போராடக்கூடியவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவைப்படக்கூடிய தண்ணீர் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் என்று சொன்னால் சென்றவர்கள் நாங்கள், எங்களை செல்ல சொன்ன மாமனிதர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே தயவு கூர்ந்து உங்கள் அரசியலை அப்பால் வைத்துவிட்டு இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தீர்மானத்தை வழிமுடிந்து இந்த மாமன்றத்தில் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் வரவேற்று முடிச்சிருங்க சார். நான் டெல்லிக்கு ஏன் போனேன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இங்கே இடமில்லை, அவை குறித்து நீக்கப்படுகிறது. நீங்கள் வரவேற்று முடிச்சிருங்க. அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்ட். இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் வந்து நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? உறுப்பினர் பேசுவதை நிறுத்திக் கொள்ளலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இத்தனை முறை கூறியும் அவர் மீண்டும் அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு ஒரு நினைவூட்டல். 2024 ஆண்டு இன்டர்ன்ஷிப் போன இடத்தில் கிணற்றில் தவறி விழுந்த ஒரு அரசு மாணவனுக்கு 2.5 ஆண்டுகள் கழித்து அங்கிருந்து யாருமே ஆறுதல் கூட சொல்லவில்லை, நேரில் கூட சென்று பார்க்கவில்லை. அவருடைய தாயாருக்கு ஒரு அரசு பணி கூட தரவில்லை. ஆனால் அரசியலுக்கே வருவதற்கு முன்பு அனிதாவினுடைய வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன குடிசை, கார் நுழைய முடியாத பாதையில் கூட அவருடைய கால் நுழைந்தது. நீங்கள் 1000 அவதூறை வீசினாலும் அந்த மாமனிதரை கலங்கப்படுத்த முடியாது. போதும். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக உட்காருங்க. எத்தனை பேர்? ஒரு கட்சி சார்பு 4 பேர் நிக்காதீங்க. உட்காருங்க. 4 பேர் உட்காருங்க. உறுப்பினர் தொடர்ந்து அவர் அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினருக்கு வரவேற்று பேச மட்டும் அனுமதி தருகிறேன். திரும்ப குற்றச்சாட்டுகள் அடுக்குவார்களே ஆனால் நிச்சயமாக அவர் பேசிய அனைத்தும் அவைக்குள் நீக்கி விடுவேன். எதுவுமே பேசக்கூடாதுன்னா நீங்க மாண்பு உறுப்பினர் சரி. நீட் ஒழிப்பு மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர். நான் மாண்புமிகு எதிர்கட்சி கொறடாவில் தான் சொல்லுவேன். நீங்கள் தான் தயார்படுத்தி அனுப்பணும் என்ன பேசுறதுக்கு. இல்லை, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அமைச்சர்கள் பலமுறை இல்லை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பலமுறை ஒருமனதாக இந்த தீர்மானத்தை அரசியல் இல்லாமல் நிறைவேற்றி தர வேண்டும். ஒரே நிமிஷம். நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி பணியுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டனர். அதையும் மீறி பலமுறை அவர் அரசியலுக்கு எடுத்து செல்லுகிறார் என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். இல்லை, என்னிடத்தில் ஆதாரபூர்வமாக சென்ற ஆண்டு எப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் எந்த பழைய நினைவு கொண்டு வர வேண்டாம். பழைய வரலாறை பற்றி இங்கே பேச வேண்டாம். இந்த தீர்மானத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசிக்கொண்ட உறுப்பினர் அதை ஒட்டி பேசுவாரேனால் நான் அனுமதிப்பேன்.
அது வேறு விஷயங்களுக்கு அவர் போவார். ஏன்னா பேசிய பேச்சினுடைய அனைத்து குறிப்புகளிலிருந்து தேவையானவை மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும், தேவையான இல்லாதவற்றை நான் நீக்கிவிடுவேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் வரலாறு தான் பேசினேன். முடிவாக இந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அனிதானுடைய நிகழ்வு என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அது இறந்து விட்டது. ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தேவைகள் எல்லாம் கூட அதில் கலந்து கொண்டு பூர்த்தி செய்தார் என்பதை நான் பதிவு செய்கிறேன். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். வரலாறு பற்றி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட் தேர்வு வந்து இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே அது அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பதிவு இருக்கு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிற தனி தீர்மானத்தினை, அரசின் தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். இதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர்கள். Come to the point. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அவருடைய எல்லையில்லா உரிமை, அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற மாணவர்கள் மீது கொண்டிருக்கிற கருணை, மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், மாணவர் சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற இழுக்கு இனி ஒரு நாளும் தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தனி தீர்மானத்தை நான் உளமாற வரவேற்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, ஒரு சிறிய செய்தியை இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நாங்கள் குலசாமியாக வணங்குகிற எங்கள் தலைவர், படிக்காத மேதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார். முதலமைச்சராக முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் தேர்வு செய்யப்பட்டவுடன் முதலமைச்சரை பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து கொண்டு முதலமைச்சரை கேட்கிறார்கள், சார் நான் கதைக்கு தானே, நீங்க அண்ணாவை பத்தி பேசுறீங்க, வேண்டாம் பேச வேண்டாம். நீங்க கலைஞரை பத்தி பேசுறீங்க, பாருங்க உங்க முதல்வரை பத்தி, முன்னாள் முதல்வரை பத்தி அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், நீங்க பெருந்தலைவரை பற்றி இருங்க. உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க உட்காருங்க. நீங்க பேசுங்க. பெருந்தலைவரை பற்றி சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வந்துருங்க. தீர்மானத்தை ஆதரிக்கிற கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடணும். நீங்க வாங்க, பெருந்தலைவரை பற்றி சொல்லுங்க, முடிங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்று இருக்கிறீர்கள், நீங்கள் முதல் பத்திரிகைக்கு சொல்ல வேண்டிய தகவல் என்ன என்று கேட்கிறார். முதலமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சொன்ன முதல் செய்தி, முதல் தகவல், முதல் அறிக்கை என்ன தெரியுமா? தமிழகத்தில் கல்வி அறிவு இல்லாத கடைகோடி மனிதன் கூட இருக்கக்கூடாது. கல்வி அறிவு இல்லாத
படிப்பு அறிவில்லாத எந்த மனிதனும் தமிழகத்தில் இருக்கவே கூடாது. ஆனால் அந்த கல்வி அறிவு, அந்த படிப்பறிவு கிடைக்கிற கடைகோடி மனிதன் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? படிக்க தெரியாத காமராசனாகத்தான் அந்த கடைசி மனிதனும் இருக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார். இதை நான் பதிவு செய்வதற்கு காரணம், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைகோடி மனிதன் என்றால் யாரது? கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவன், கிராமப்புறத்திலிருந்து வருகிற மாணவி. இன்று நீட்டு தேர்வுக்கு மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த நீட்டு தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். உட்காருங்க. நீங்க திரும்ப எப்படி உறுப்பினர் இப்படி ஒழுங்கினமா நின்னீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். உட்காருங்க, இதுக்கு உட்காருங்க சொல்லலாம். உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க. நீங்க எதிர்கட்சி கொறடா, நீங்க வந்து சரியா சார் ஒரு 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 தம்பி நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க கடைசி லெவலில் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அவர் யார்? உட்காருங்க. அவரை உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. 60 ஆண்டு மேலே நடவடிக்கை எடுப்பேன். நீங்க உட்காரணும். ஒரு 60 ஆண்டு காலம் கழித்து காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்பதை இதை நினைவு காட்டுகிறது. நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள். மாண்புமிகு உயர் கல்வித்துறை அமைச்சர் முடிங்க, வரவேற்று முடியும். உட்காருங்க சார். விடுங்க சார், பேச விடுங்க சார். உட்காருங்க. உட்காருங்க. நீட் நுழைவுத் தேர்வு, நீட் நுழைவுத் தேர்வு சமூக நீதி, சுயாட்சி மற்றும் மாணவர்களுக்கு எதிர்காலத்துக்கு எதிரானது. வசதி படைத்தவர்கள் தங்கள் குழந்தைகளை பெரிய பயிற்சி நிலையங்களுக்கும், கிராமப்புற மாணவர்களின் பெற்றோர் இதற்கு ஈடுகொடுக்க முடியாமலும் திணறி வருகிறார்கள். வசந்தம் கார்த்திகேயன் தொடர்ந்து எழுந்து நின்று குரல் கொடுப்பதும் கையை நீட்டி பேச அனுமதிக்க முடியாது. அதே போன்று நீங்கள் எழுந்தால் உங்களை சார்ந்திருக்க மற்றவர்கள் உட்கார வேண்டும் என்றாவது சொல்லிக் கொடுங்கள். பாருங்க, இப்போ பதில் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, இதுக்கு நீங்கள் பதில் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உட்கார வைங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் உட்காரு. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் பேசுங்க. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அதில் பங்கு பெற்றது என்பதிலே தவறான செய்தியால் உண்மையான செய்தி தான். அப்பொழுது நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் வந்து சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் இணை அமைச்சர்லாம் வந்து எப்பவுமே நாடாளுமன்றத்தில் வந்து எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் கேபினெட்டில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்டில் சொல்லப்பட்டது மட்டுமல்ல, அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அவருக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால தான் தடை இருந்தது. அவர் இருக்கும்போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வுங்க நுழையல. அதுதான் வரலாறு. அதனை ஒட்டித்தான் இப்போதும் ஆதரிக்கின்றீர்கள். மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை.
தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லைனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs.